இன்னைக்கு 10 நிமிஷத்துல முஸ்லீம் வீட்டு ஸ்டைலில் ப்ரான்ஸ் ஷாமியா தான் பார்க்க போகிறோம். ஷாமியாஸில் மட்டன், சிக்கன் சொல்லி வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ப்ரான் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோ நோட்டிஃபிகேஷன் நம்ம சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இறால், 1 கப் பொட்டுக்கடலை, 4 லவங்கம், 2 பட்டை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவைக்கேற்ற மாதிரி கல்லுப்பு, பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 2 பத்த தேங்காய், 2 பச்சை மிளகாய். இந்த ஈஸி ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தாச்சு. ஒரு கடாய் எடுத்து நம்ம வச்சிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இது சேர்த்துக்கலாம். இந்த இன்க்ரீடியண்ட்லாம் அடுப்பு பற்ற வைக்காம தான் சேர்த்துருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் நம்ம செய்ய போகிறோம். அதனால் அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த ரெசிபிக்கு நம்ம மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. நம்ம சேர்த்துருக்க 2 பச்சை மிளகாய் தான். எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் 2 நான் எடுத்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கிளறி விட்டுட்டே இருக்கும்போது நம்ம கலர் நல்லா மாறும். நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்காதனால இந்த மாதிரி அடி பிடிக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு லோ ஃப்ளேமில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கு கம்ப்ளீட்டாக ஆறணும். அதுக்கு நான் ஒரு தட்டு எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். ஆறின பிறகு ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்லேயே முக்கியமான ஸ்டெப் இது தான். தண்ணி ரொம்ப ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வடை பிடிக்க முடியாது. டேஸ்ட்டாக அரைக்க வேணாம், 1க்கு 10 அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் இருந்தாலே போதும். இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் இட்டு இப்போ ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எண்ணெய் சூடான பிறகு வடை தட்டுற மாதிரி ஒவ்வொன்றா தட்டி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடி பிடிக்காத அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வடையும் மெதுவாக திருப்புங்க, உடையாத அளவுக்கு. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியானது, 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். மாதிரி ப்ரௌன் கலரில் ஃப்ரையாக இருக்கணும், அந்த கரெக்டான பக்குவம். இது ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் ரசம், சாம்பார், கீரை சொல்லி இதுக்கெல்லாம் நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெளியே கிறிஸ்பியாக, சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்குது. இது பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.